வணக்கம் நண்பா, வெல்கம் டு விஸ்டம் வால். பொதுவாகவே இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும்னு இப்போவே அவங்க ஃப்யூச்சரை பற்றி நிறைய கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு பிகினர்ஸ்க்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இருக்கிறதே பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கெயின் மணி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் நான் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாதீங்க நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்பர் 1, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது. நம்பர் 2, ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது. அப்புறம் இந்த வீடியோட எண்டில் ஒரு போனஸ் டிப் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட மணி கலெக்ட் பண்ணும். இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு 500 ரூபா, என்கிட்ட இருந்து 500 ரூபா, இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் கிட்ட மணி கலெக்ட் பண்ணி ஒரு மணி பூல் கிரியேட் பண்ணுவது. அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்க அந்த கலெக்ட் பண்ண மணியெல்லாம் எடுத்து ஸ்டாக்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அசட்ஸ்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கவலைப்படனா அது அந்த மேனேஜரே பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஒரு 1 to 2% கமிஷன் எடுத்துக்குவாங்க. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிரேட் ஆப்ஷன். ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்க்கு காசு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணி அது மல்டிபிள் ஆகும். சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நான் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோட காசு எடுத்துகிட்டு நான் ஓடிட மாட்டான்னு என்ன அஷூரன்ஸ் இருக்குன்னு கேட்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் SEBI, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்களால ரெகுலேட் ஆனவங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு அவ்வளோவா சான்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட மேனேஜர் தப்பான ஸ்டாக்ஸ்லையோ இல்லாட்டி தப்பான பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் மணியை நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மணியை நீங்கள் லூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அடுத்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் மேஜராக மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதேமாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகமாக வரும். செகண்ட் டைப் டெட் ஃபண்ட்ஸ். இவங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் ரிஸ்க் கம்மி தான், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் வரும். தேர்ட் டைப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இவங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேபி 50-50 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி 70-30 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை ரிஸ்க் மீடியம் தான், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் மீடியமாக தான் வரும். அதுக்கப்புறம் செக்டர் ஃபண்ட்ஸ் இருக்குது, கில் ஃபண்ட்ஸ் இருக்குது, டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸி தான். ஆனால் இப்போதைக்கு மேஜராக இந்த 3 ஃபண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி செப்பரேட் வீடியோ பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த வீடியோ ஸ்பான்சர் கிடையாது, அதனால் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். நம்மள நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறோம்னா, ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் எது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சூஸ் பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறாங்க. ஸோ நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஆனால் டெட் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி பேங்க்ஸோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தருவாங்க. பாயிண்ட் நம்பர் 2, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லம்சம், செகண்ட் ஆப்ஷன் சிப். லம்சம்னா நீங்கள் சப்போஸ் ஹியூஜ் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 இல்லாட்டி 1 லட்சம் இந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் லம்சம் சூஸ் பண்ணுங்கள். சிப்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ நீங்கள் மாதம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபா 2000 ரூபா இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சிப்பை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் மாதம் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் புதுசுனா சிப் தான் இருக்கிறதுலே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். பாயிண்ட் நம்பர் 3, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் சூஸ் பண்ணாலும் இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி லார்ஜ் கேப். இந்த லார்ஜ் கேப்பில் இருக்க ஸ்கீம்ஸ் ஏற்கனவே இருக்கிற பெரிய சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை ரிஸ்க் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் தருவாங்க. செகண்ட் கேட்டகரி மிட் கேப். இந்த மிட் கேப் இருக்க ஸ்கீம்ஸ் மீடியம் growth கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை ரிஸ்க் மீடியமாக இருக்கும், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் மீடியமாக தான் தருவாங்க. தேர்ட் கேட்டகரி ஸ்மால் கேப்.
இந்த ஸ்மால் கேப்பில் இருக்க ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக வர கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை ரிஸ்க் ரொம்பவே அதிகம், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகமாக தருவாங்க. அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்கீம்ஸ் இருக்க கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட். பாயிண்ட் நம்பர் 4, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ். நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேராமீட்டர், அந்த கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் ரெக்கார்ட் செக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பாஸ்ட் ஒரு 5 years ரிட்டர்ன்ஸ் ரெக்கார்ட் செக் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்கள். செகண்ட் பேராமீட்டர், உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் எவ்வளோ % கமிஷன் கேட்குறாங்கன்னு செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 1% to 3% கமிஷன் தான் எல்லாத்தையும் கேட்பாங்க. தேர்ட் பேராமீட்டர், நீங்கள் எந்த ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணாலும் இந்த ஸ்கீமோட என்ட்ரி அமௌண்ட் எவ்வளோ, எக்ஸிட் அமௌண்ட் எவ்வளோன்னு செக் பண்ணுங்கள். அடுத்தது ஃபைனல் பாயிண்ட் நம்பர் 5, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இதில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் தேவைப்பட மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவில் ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் இப்போ தான் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை மட்டும் வாங்க சொல்கிறாங்க. நண்பா, பர்சனலாக சொல்லணும்னா நானும் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸையும் நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியராக செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போனஸ் டிப். இப்போ உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஓப்பன் பண்ணலான்னு பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 1, உங்களுக்கு பிடிச்ச மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்த இந்த 5 பாயிண்ட்ஸை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2, நீங்கள் மாதம் எவ்வளோ சிப் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோலை ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சிப் கால்குலேட்டர். ஜஸ்ட் சும்மா அசியூம் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் 15 yearsக்குள்ளே 1 crore வந்து உங்கள் சேவிங்ஸ் ஷேர்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நார்மலாக எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸுமே 16% கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 13,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 15 years எண்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் 1 crore rupees நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இதில் ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டரும் செக் பண்ணலாம். ஸோ இதான் அந்த ரிட்டர்ன்ஸ் வேல்யூ கால்குலேட்டர். இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் மேலே என்டர் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 2,000 rupees என்னால் சேவ் பண்ண முடியும்னு என்டர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 10 years வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா என்டர் பண்ணியிருக்கேன். நான் நம்ம சிப் கால்குலேட்டரில் பார்த்த மாதிரி தான் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குமே 16% அவங்க ரிட்டர்ன்ஸ் தராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மந்த்துக்கு 2,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எண்ட் ஆஃப் 10 yearsல வந்து நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக 6 lakhs நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த கால்குலேட்டர் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்களுக்கு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக வீடியோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த மணியை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 3, பேன் கார்டு வெரிஃபிகேஷன், அதாவது KYC கம்ப்ளைண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன்னா அந்த கம்பெனி பேட்ச்க்கு நீங்கள் டேரெக்டாக போங்க. அப்படி இல்லாட்டி அவங்க வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைனா இப்போ நிறைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். சும்மா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான் நண்பா. நீங்கள் ஓவராலாக செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இப்போ உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் தான் கரெக்டான டிசிஷனாக எடுக்கணும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. இதை நீங்கள் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கொடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதில் 0% ரிஸ்க் ஆனால் 100% ரிட்டர்ன்ஸ் வந்தா அதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் விஸ்டம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரையும் ஸ்டே சேஃப் நண்பா. சியர்ஸ் அண்ட் பாய்.